Hey traders, welcome all. Krishna here. இந்த வீடியோவில் வந்து ஃப்ரைடே நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் ஆச்சு, அன்னைக்கு நம்மளோட ட்ரேட் செட்டப் என்ன, அதை பற்றின வியூ எல்லாமே டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கப்புறமா நிஃப்டி கம்மிங் டேஸில் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நியூட்ரலாக மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன் பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக கொஞ்சம் ஸ்டாக்ஸுமே போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாருங்கள், இதில் வந்து ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம் இருக்குன்னு. ஸோ எக்ஸாக்டாக அந்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ரிவர்சல் ஆயிருக்கு மேலே இருந்து. இதில் சிம்பிள் லாஜிக் என்னென்னா, க்ரூட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆன் டெய்லி பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு வந்து நெகட்டிவ். ஸோ அதனால் நம்ம வந்து அதில் ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். ப்ளஸ் அடிஷ்னல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் நம்ம அதில் பெருசாக பேசுகிறதுக்கு இல்லை. அண்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா கண்டினியூவாக மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் பேங்க் நிஃப்டியுமே மேலே போச்சு. ஸோ அப்போ நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், வித்தவுட் அ டிமாண்ட் ப்ரைஸ் இஸ் கோயிங் அப். ஸோ நீங்கள் வந்து ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு மேபி எதுவும் லாங் பொசிஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து ரிவர்சல் ஆகும் மார்க்கெட், நீங்கள் ஒரு ஷார்ட் சைடு ட்ரேட் எடுக்க தான் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ எகெயின் அது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ எப்படி நான் அனலைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இப்போ உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சேனலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, அதுலேருந்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் டெய்லி வீடியோஸில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரைடே என்ன இருக்குன்னா, மார்க்கெட் பாருங்கள் கண்டினியூவாக மேலே போயிருக்கு இந்த ஜோனில் இருந்து. ஸோ என்னதான் இந்த ஜோனில் மேலே போனாலுமே அங்கேருந்து ரிவர்சல் ஆனோன்னே பாருங்கள் நல்ல ஃபாஸ்டர் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. மேலே போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு பாருங்கள், பட் இறங்கும் போது எப்படி இறங்கிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து பீரிஷாக இருக்கும்போது நீங்கள் ஷார்ட் சைட் ட்ரேட் எடுக்கிறது தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா அது ட்ரெண்ட் என்னவோ அதில் தான் அதிகப்படியான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இருக்கும், நம்மளுமே அதில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம ட்ரேட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அதிகமாக நம்ம லாஸ் தான் புக் பண்ண வேண்டியது நேரிடும். நான் இதில் ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணியிருந்தேன், வித்தவுட் அ டிமாண்ட் ப்ரைஸ் இஸ் கோயிங் அப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரைஸ் வந்து என்னதான் மேலே போனாலும் இல்லை கீழே போனாலும், கீழ் சைடு போகுதுன்னா செல்லர்ஸ் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதே மாதிரி ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னா பையர்ஸ் அதிகப்படியான இன்ட்ரெஸ்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆகும். அதாவது மேலே போகுது அப்படின்னா அது ஹோல்டு பண்ணி எகெயின் மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். பட் டிமாண்டே இல்லாமல் ப்ரைஸ் இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா எகெயின் செல்லர் வந்துட்டு ஒரு ஹையர், அதாவது மார்க்கெட் மேலே போகும்போது அவனோட என்ட்ரி ஏரியா வரும்போது எகெயின் அவன் வந்து அங்கேருந்து ஷார்ட் பண்ண தான் பார்ப்பான். ஓகேயா? ஸோ இதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் இருக்குது, அதில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. அதில் உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டில் கூட தெளிவாக பார்க்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், மார்க்கெட் வந்து இது வந்து அக்டோபர் ஃபியூச்சர் சார்ட் எடுத்துருக்கேன் நிஃப்டியோடது. நீங்கள் பாருங்கள் மார்க்கெட் என்ன இருக்குது, நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்து மேலே போயிருக்கு, கரெக்டாக? பட் இங்கே பாருங்கள் வால்யூம் பாருங்கள், இது வந்து மார்னிங் 5 மினிட் கேண்டில். ஓகேயா? இதில் வந்து செல் சைடு வால்யூம் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் இது வந்து பையிங் கேண்டில், இதோட வால்யூம் பாருங்கள் எவ்வளோ லோவாக இருக்குன்னு. எகெயின் பாருங்கள் இங்கே செல்லிங் சைடு வால்யூம் பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீஸாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் பாருங்கள் பையிங் கேண்டில் என்னதான் புல்லிஷ் கேண்டில் இங்கே ஃபார்ம் ஆனாலும் இங்கே உள்ள வால்யூம் பாருங்கள் எவ்வளோ லோவாக இருக்குன்னு. அண்ட் பாருங்கள் ப்ரைஸ் என்னதான் மேலே போயிட்டு இருந்தாலுமே இங்கே வால்யூமே இல்லை பாருங்கள். ஸோ அதான் நான் சொல்லியிருந்தேன், வித்தவுட் டிமாண்ட் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு. இது வந்து சின்ன ஒரு ரிவர்சல் தான், ஏன்னா மார்க்கெட் கண்டினியூவாக ஒரு 1000 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு பவுன்ஸ் கொடுக்குது, அவ்வளோதான். ஸோ அதனால தான் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன், வித்தவுட் டிமாண்ட் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டுருக்கு, நீங்கள் ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பாருங்கள் ப்ரைஸ் நல்லா மேலே போயிருக்கு, பட் வால்யூம் பாருங்கள் மேலேயே போகலை, குறைவாக இருக்குது. பாருங்கள் வித்தவுட் டிமாண்ட் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு, பட் வால்யூம் பாருங்கள் வெரி புவர், வால்யூம் வந்து அதிகப்படியாக இல்லை பையர் சைடு, கரெக்டாக? அண்ட் எகெயின் பாருங்கள் செல் சைடு மார்க்கெட் ரிவர்சல் ஆனோடனே, ஸோ இங்கே தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். மார்க்கெட் மேலே போகுது, ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் வருது, அந்த இடத்துல நம்ம ஷார்ட் செல் பண்ணால் கீழே போகும் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. உங்களுக்கு செல் சைடும் வால்யூம் வரணும். ஸோ அந்த வால்யூமும் நீங்கள் பார்த்துட்டு தான் ட்ரேட் எடுக்கணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து நிஃப்டி சார்ட் மட்டுமே பார்க்காதீங்க, அது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது.
கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா வால்யூம்ங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபியூச்சர் சார்ட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ட்ராப் பண்ணுறீங்க பாருங்கள், இதுதான் ஒரு சப்போர்ட் ஜோன் மார்னிங் கரெக்டாக. இந்த சேனலில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ என்ன இருக்குது பாருங்கள், மார்க்கெட் நல்லா கன்சோலிடேட் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு மார்க்கெட் கீழே தான் போக போகுதுன்னு. ஸோ நீங்கள் என்ட்ரி எடுத்து உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு. அதே மாதிரி நான் பாருங்கள் பை சைடு வால்யூமே இல்லை, பட் கேண்டில் வந்து செல் சைடு வரும்போது பாருங்கள் வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து நடக்கும். ஒரு பியரிஷ் மார்க்கெட்டாக இருக்குன்னா எகெயின் செல்லர் வந்துட்டு இந்த மாதிரி தான் வருவாங்க. ஓகேயா, பியரிஷ் மார்க்கெட் ஆர் ஷார்ட் டேர்ம் பியரிஷ் மூவ்மெண்ட் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் என்னவோ அதில் தான் பிக் பிளேயர்ஸ் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்மளோட வேலை என்னென்னா நம்ம வந்து அவங்கள ஃபாலோ பண்ணணும், அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, கம்மிங் டேஸில் நிஃப்டி எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இப்போ வந்து நான் டெய்லி கேண்டில் பிளாட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நார்மல் ஒரு ட்ரேட் இருக்கும், ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேட் இருக்கும், என்ன வித்தியாசங்கிறத நீங்கள் தெளிவாக இப்போ பார்ப்பீங்க. இப்போ மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா நல்ல ஒரு ரிவர்சல் ஆயிருக்கு கரெக்டாக, நல்லா மேலேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல், அதாவது மார்க்கெட் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி இங்கே சர்வைவ் ஆகாமல் இங்கேருந்து கீழே இறங்கிருச்சு. எகெயின் அதை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எகெயின் ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட் நல்லா மேலே போச்சு, அங்கேருந்து டிராஸ்டிக்கலாக கீழே இறங்கிடுச்சு. ஸோ இங்கே வந்து டச் ஆகிட்டு எகெயின் பவுன்ஸ் ஆகி போகும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். எப்பயுமே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மார்க்கெட் நியூவாக ஒரு சப்போர்ட்டை கூட கிரியேட் பண்ணலாம். ஓகேயா, அதே மாதிரி ஒரு மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்குன்னா அது சப்போர்ட் எல்லாம் மதிக்கவே மதிக்காது, அது எல்லாத்தையுமே பிரேக் அவுட் பண்ணி கீழே போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது, இதுலேருந்து நம்ம ட்ரேட் பண்ணோம், மேபி லாங் சைட் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓகேயா, ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணணும், அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் எகைன் சொல்கிறேன், எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களோ உங்கள் ட்ரேடை அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. ஓகேயா, நீங்கள் அதிகப்படியாக கன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டு தான் ட்ரேட் எடுக்கணும். சும்மா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது இதுலேருந்து டக்குன்னு ரிவர்சல் ஆயிரும் அப்படிலாம் நினைக்கவே கூடாது. வால்யூம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் ப்ரைஸ் ஆக்ஷனும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு வேர்ட் இருக்குது, டோன்ட் கேட்ச் தி ஃபாலிங் நைஃப். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4th ஃப்ளோர்லேருந்து ஒருத்தவங்க கத்தியை தூக்கி கீழே போடுறாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த கத்தியை நம்ம கீழே இருந்து பிடிச்சோம் அப்படின்னா என்னாகும், கண்டிப்பாக நம்ம ஹேண்ட் வந்து கட் ஆயிரும். ஸோ அது மாதிரி தான் மார்க்கெட் மேலேருந்து டிராஸ்டிக்கலாக விழுந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆகும்னு போய் நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா அது எதையுமே மார்க்கெட் மதிக்காது. அப்படியே வந்து என்னாகும், அதிகப்படியான லாஸை தான் வந்து நம்ம புக் பண்ண நேரிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், டெய்லியும் நம்மளோட மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டுமே மோர் தேன் 50,000 crore டேர்ன் ஓவர் ஆகுது. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு இருக்கிற ஒரு பிக்கர் மார்க்கெட்டில் போயிட்டு ஜஸ்ட் ஒரு 2 lot or 3 lot போட்டு நம்ம வந்து மார்க்கெட்டை ரிவர்சல் ஆக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ இப்போதைக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நல்லா பாருங்கள், நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஒரு 2 to 3 days நம்ம கிடைச்சாலே போதும். எவ்ரி மந்த் நம்ம அந்த மந்த்துக்கான பே ஸ்கேலை வந்து நம்ம எடுத்துக்கலான்னு. ஸோ மார்க்கெட் லாஸ்ட் வீக் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ எகெயின் இங்கேருந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்லாம் நீங்கள் போய் ஸ்டக் ஆகிக்கிறாதீங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. இப்போ கம்மிங் டேஸில் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கன்சோலிடேட் அண்ட் ரிவர்சல் இருக்கும். பட் அது வந்து பிக்கர் சைடு இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா குளோபல் டென்ஷன் வந்து டெய்லி பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் ஈரான் இஸ்ரேல் ரெண்டுக்குமே வந்துட்டு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது போர் வர்றதுக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருக்கும்போது மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மேலே போகாது. அண்ட் பையர்ஸுமே அதிகமான இன்ட்ரெஸ்டாக இருக்க மாட்டாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னா அதிகப்படியான ஹோல்டிங்ஸில் இருக்கிற பிக் பிளேயர்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ண பார்ப்பாங்க. எங்கே வந்து அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு சேஃப் இருக்கோ அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ
மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா பேசிக்காக என்ன ஆகும் அப்படின்னா கோல்டு ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் போய் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஹெட்ஜ் பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் லாங் ட்ரேட் மட்டும் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு பேரிஷ் மார்க்கெட்டில் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கோல்டு போய் பை பண்ணி ஹெட்ஜ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி பண்ணுறதுனால உங்களோட லாஸுங்கிறது குறையும். ஸோ இப்போயுமே அதுதான், மார்க்கெட் கீழே போனாலுமே அதை தான் பண்ணுவாங்க பிக் பிளேயர்ஸ். அண்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அஸ் இன்ட்ராடே பிளேயராக இருக்கலாம், இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கலாம், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். பிளைண்டாக வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்படின்லாம் நம்ம கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. ஓகே, இப்போ டுமாரோ என்னோட செட்டப் என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ இதுலேருந்து ப்ரைஸ் எப்படி கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் நாளைக்கு ட்ரேட் பண்ணுவேன். அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுவேன். என்னோட வியூ என்ன, நான் எப்படி ட்ரேட் எடுக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ எப்போயுமே நான் அதில் அப்டேட் பண்ணுறது எல்லாமே நான் எடுக்கிற ட்ரேட் ரிலேட்டட் அண்ட் ப்ளஸ் அடிஷ்னலாக என்னோட வியூ தான். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிவிட்டு நான் ஒரு ட்ரேட்லாம் பண்ண மாட்டேன். என்னோட வியூ என்னங்கிறத ஷேர் பண்ணி அது ரிலேட்டடாக தான் நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களுமே நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம் ப்ரைஸ் ஆக்ஷன் ரிலேட்டடாக. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். அண்ட் என்னோட நம்பருமே வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு கிளாஸுக்கும் அந்த மாதிரி கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரீ கவுன்சிலிங். மேபி நீங்கள் எதுவும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.